நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. பூழியர்கோன் வெப்பொழித்தன் புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பிடியதன் ஊருமை கொளமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் ஆவரீடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கூடை வடிவினர் பயில் வலி வலம் உரை இறையே. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். கூடியிருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோமலையா அவர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். நான் பேசி முடித்த பின்னர் அவர் சொல்லப்போகும் கருத்துக்களுக்காக ஆவலுடன் உங்கள் அனைவரையும் போன்று நானும் காத்திருக்கின்றேன். நம்பியாண்டார் நம்பி அவர்களை பற்றி சிந்தனை செய்வதற்கு, உங்களுடன் கலந்து சிந்தனை செய்வதற்கு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு அப்பர் அருள் நெறிமன்றத்திற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்தொண்ட தொகை முதல் நூல். திருத்தொண்ட தொகை அந்தாதி என்ற நூல் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இயற்றியது வழிநூல். பெரிய புராணம் வெறிநூல் என்று சொல்வார்கள். பெரிய புராணத்தில் சேக்கிழார் அவர்கள் நம்பியாண்டார் நம்பியை பற்றி ஒரே ஒரு குறிப்பு கொடுத்திருந்தாலும் விவரமான குறிப்புகள் எதுவும் பெரிய புராணத்தில் காணப்படவில்லை. திருமுறை கண்ட புராணம் ஒன்றுதான் நம்பியாண்டார் நம்பிகளை பற்றி சில செய்திகளை நமக்கு சொல்கின்றது. எனவே அந்த திருமுறை கண்ட புராணம் நூலின் வழியே சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அடியனுக்கு தோன்றுகின்றது. திருமுறை கண்ட புராணத்தை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார் என்று பொதுவாக நம்பப்பட்டாலும் புலவர் ராசமாணிக்கனார் அவர்கள் இந்த நூல் உமாபதி சிவாச்சாரியாரால் இயற்றப்படவில்லை, அவரது பெயரினில் வேறெவரோ பிற்காலத்தவர் சேர்த்துள்ளனர் என்று குறிப்பிடுகின்றார். பெரிய புராணம் ஆராய்ச்சி என்ற நூலில் இந்த கருத்து காணப்படுகின்றது. இந்த நூலில் காணப்படும் சில முரண்பாடுகளையும் சுட்டிக்காட்டி அத்தகைய முரண்பாடுகளுக்கு நிச்சயமாக உமாபதி சிவாச்சாரியார் இடம் கொடுத்திருக்க மாட்டார் என்று குறிப்பிடுகின்றார். எனினும் பெரும்பாலானோர் திருமுறை கண்ட புராணம் உமாபதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டது என்று நம்புவதாலும்
ஓரிரு முரண்பாடுகளை தவிர எஞ்சிய விவரங்கள் வேறு எந்த நூலிலும் காணப்படாமல் இந்த நூலில் காணப்படுவதாலும் அதனை மறுப்பதற்கான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினாலும் திருமுறை கண்ட புராணத்தை அடிப்படையாக கொண்டு நம்பியாண்டார் அவர்களின் சரித்திரத்தை சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அடியேன் கருதுகின்றேன். திருமுறை கண்ட புராணத்தின் முதல் பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உலக மகிழ் தரு சையம் மீது தோன்றி ஓவாது ஒரு பொன்னி சூழ் சோனாட்டின் திலகமென விளங்கும் மணிமாட ஆரூர் தியாகேசர் பதம் பணிந்து செங்கோல் ஓச்சி அழகில் புகழ்பெரு ராசராச மன்னன் அபயகுலசேகரன் பால் எய்தும் அன்பர் இலகும் ஒரு மூவருள் பதிகம் ஒன்றொன்றே இனிதின் உரை செய்ய அன்பால் கேட்டு என்பது இந்த பாடல். தியாகேசர் பதம் பணிந்து செங்கோல் ஆட்சி புரியும் ராசராச மன்னன் அபயகுலசேகரன் என்று குறிப்பிடுகின்றார். அபயகுலசேகரன் என்ற பெயர் எந்த சோழ வம்சத்து அரசனுக்கும் இருந்ததாக சரித்திரம் குறிப்பிடவில்லை. எனவே அபயகுலசேகரன் என்பது அந்த மன்னனுக்கு நம்பியாண்டார் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் கொடுத்த அடைமொழி என்று கருதப்படுகின்றது. அதை போன்று ராசராச மன்னன் என்பதும் உமாபதி சிவாச்சாரியார் அந்த சோழ மன்னனுக்கு கொடுத்த அடைமொழியாக இருக்க வேண்டும் என்று பன்னிரு திருமுறைகள் ஒரு சரித்திர ஆராய்ச்சி என்ற நூலை எழுதிய வித்வான் வெள்ளைவாரணர் அவர்கள் நன்ற 2 பெரிய புத்தகங்கள், மொத்தம் ஒரு 1800 பக்கத்துக்கு மேலே இருக்கும், ரொம்ப விரிவான ஆராய்ச்சி பன்னிரு திருமுறைகளை பற்றி. அதில் அவர் குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற கருத்துக்களை நாம் பின்னர் பார்க்கலாம். ராசராசனா அல்லது வேறு ஏதாவது சோழ மன்னனா என்பதில் தான் சந்தேகமே தவிர ஒரு சோழ மன்னனால் தான் தேவார பதிகங்கள் கண்டெடுக்கப்பட்டன என்பதில் எவருக்கும் எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த சோழ மன்னன் எதனால் அந்த தேவார பதிகத்தை கண்டெடுக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டான் என்பதற்கு இந்த பாடல் நமக்கு விடையளிக்கின்றது. எய்தும் அன்பர் அபயகுலசேகரன் பால் எய்தும் அன்பர் இலகும் ஒரு மூவர் அருள் பதிகம் ஒன்றே இதின் உரை செய்ய அன்பால் கேட்டு. மூவர் முதலிகள் அருளிய பதிகங்கள் 3 பதிகங்களையும் அவன் கேட்டானான். ஒவ்வொருவரும் அருளிய ஒரு பதிகத்தை. அதனை ஒரு அன்பர் முறையாக பாட அதனை கேட்டு இவன் மெய் மறந்தானான். எவ்வாறு மெய் மறந்தான்? அதை அடுத்த பாடலில் சொல்கின்றார். கை 2 உச்சி மேல் ஏற கண்ணீர் கரைந்தோட மெய் முழுதும் புலகம் போர்ப்ப ஐயன் மலர்பாதம் உளத்தே கொண்டு போற்றி அரிய முறை தேடு எங்கும் இல்லாமையாலே. அரிய திருமுறைகளை தேடி எங்கும் காண முடியாத காரணத்தினாலே நையும் மனத்தினனாகி இருக்கும் காலை நாரையூரினில் ஆதி சைவம் மறையோன் பால் வையமெல்லாம் ஈடேற சைவம் வாழ மாமணி போல் ஒரு சிறுவன் வந்து தோன்றி என்று 2வது பாடல் முடிகின்றது. அந்த 3 தேவார பாடல்களை கேட்ட மன்னன் மிகவும் எளிய நடையில் அமைந்துள்ள செய்யுள் என்பதால் வார்த்தைக்கு வார்த்தை நான் பொருள் சொல்லப் போவதில்லை. ஏதேனும் சந்தேகம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சொற்களுக்கு இருந்தால் அதை தெரிவித்தால் என்னால் முடிந்த அளவு அதற்கு விளக்கம் தர முயற்சி செய்கின்றேன். அதற்கு பெருமானின் திருவருளும் கூடும் என்று வேண்டுகின்றேன். ஐயன் மலர்ப்பதம் உளத்தை கொண்டு போற்றி அரிய திருமுறை தேட எங்கும் இல்லாமையாலே. அதை தேடியும் எங்கும் கிடைக்காத காரணத்தினால் நைகின்ற மனத்தினனாகி உள்ளம் நொந்தவனாக
எவ்வாறு இந்த தேவார பதிகங்களை கண்டெடுப்பது என்ற கவலை உள்ளவனாக அவன் இருக்கும் சமயத்தில் நாரையூரில் ஆதிசைவம் மறையோன்மை பற்றிய ஒரு செய்தி அவன் கேட்டானான். அந்த செய்திதான் என்ன? அதுதான் அடுத்த பாடம். வளமோடு உபநயன விதி சடங்கும் பூண்டு மறைமுதலாம் கலை பயின்று வருநாள் ஈன்ற கிளர்மறையோன் ஓர் ஊருக்கு செல்ல மைந்தன் கேடில் பிதா உரைத்த மொழிப்படியே அந்தி இளமதி செஞ்சடை பொல்லா பிள்ளையாரை ஏத்தி ஆராதிப்பான் இனிதின் ஏகி உளமலி அன்பொடு திருமஞ்சனம் முன்னாகும் உரியவெல்லாம் செய்து நிவேதனம் முன் வைத்து என்பது 3வது பாடம். ஒரு நாள் இந்த நம்பியாண்டார் நம்பி என்று அழைக்கப்பட்ட அந்த சிறுவனின் தந்தையார் வெளியூருக்கு செல்ல நேரிட்டது. அதனால் தான் தினமும் திருநாரையூர் தலத்தில் வீட்டிற்கும் பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செய்து நிவேதனம் அளித்து வந்தது தடைப்படுமே என்ற கருத்தினை தனது மனதில் வைத்தவராக தனது பிள்ளையிடம் இன்று ஒரு நாள் நீ சென்று பெருமானுக்கு பூஜை செய்து நிவேதனம் காட்டுவாயாக என்று கூறுகின்றார். பெருமானுக்கு நிவேதனம் காட்ட வேண்டும் என்ற செய்தி அந்த இளம் பிஞ்சு குழந்தையின் மனதிலே பதிந்தது. அந்த குழந்தைக்கு அப்பொழுது 7 வயது இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றோம். ஏனென்றால் வளமுடு உபநயன விதி சடங்கும் பூண்டு என்று அந்த குழந்தைக்கு உபநயனம் செய்து வைத்ததை இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த குழந்தை மறைகளெல்லாம் தினந்தோறும் கற்றுக்கொண்டு வந்த நாளாம். அப்பொழுதுதான் இவ்வாறு அவனது தந்தையார் அவனை பணிக்கின்றார். இங்கு ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். தந்தையார் தினமும் பிள்ளையாருக்கு பூஜை செய்து நிவேதனம் செய்து வந்த போதிலும் ஒரு நாளும் அந்த இறைவனுக்கு படைத்த நைவேத்தியத்தை அவர் தனது இல்லத்திற்கு கொண்டு வந்ததில்லை போலும். அங்கே கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு நிவேதனம் செய்த பின்னர் அந்த கோயிலிற்கு வரும் அடியார்கள் அனைவருக்கும், முக்கியமாக சிறுவர்களுக்கெல்லாம் விநியோகம் செய்துவிட்டு காலி பாத்திரத்தையே தினமும் எடுத்து கொண்டு வந்திருந்தார் போலும். அதனால்தான் இறைவனுக்கு நிவேதனம் என்று தந்தையார் சொன்னவுடன் இறைவனுக்கு படைத்த பொருட்களை எல்லாம், நிவேதன பொருட்களை எல்லாம் பிள்ளையார் தினமும் உண்டு வருகின்றார் என்ற நம்பிக்கை அந்த சின்ன குழந்தையின் இளம் நெஞ்சில் பதிந்து விட்டிருக்கின்றது. அடுத்த பாடல். எம்பெருமான் அமுது செய்ய வேண்டும் என்ன இறைஞ்சிடவும் அமுது செய்யாது இருப்ப கண்டு வெம்பி உளம் ஏதேனும் தவறிங்கு உண்டோ வேழமுகனே அடியே நிவேதித்திட்ட பம்பமுதம் உண்ணாதது என்னை என்ன பரிந்து தலைதனை மோத புகுந்தால் எம்மான் நம்பி பொறு என தடுத்து அவ் அமுதமெல்லாம் நன்கு அருந்த உவந்து நம்பி தந்தையார் தினமும் நிவேதனம் அளித்ததை பெருமான் ஏற்றுக்கொண்டான் என்ற நம்பிக்கையில் இருந்த காரணத்தினால் தான் நிவேதனம் படைத்த போது பிள்ளையார் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மனம் உடைந்து போன சிறுவன் அருகில் இருந்த பாறையின் மீது தனது தலையை கொண்டு இறக்கவும் தயாராக இருந்ததை கண்ட பிள்ளையார் அவன் பால் இறங்கி தனது தும்பிக்கையை நீட்டி அவன் அளித்த நிவேதனத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார். அதை கண்டு விருப்பமடைந்த நம்பியாண்டான் நம்பி எனப்படும் இந்த சிறுவன் பிள்ளையாரிடம் கேட்கின்றான், எந்தையே, இனி அடியேன் பள்ளிக்கு ஏகில் எங்கள் தேசிகன் அடிப்பான். ஆதலாலே சந்தமறை முதற்கலைகள் நீயே ஓதி தரல் வேண்டுமென வேழமுகத்தோன் தானும் மந்தமழ ஓதுவிக்க ஓதி நம்பி மகிழ்ந்தனன் அன்றது போல மற்றைய நாளும் விந்தையோடு நிகழ நம்பியாண்டார் நம்பி மேவி இருந்திடும் செய்தி வேந்தன் கேடா என்று அடுத்த பாடலில் சொல்கின்றார். விநாயக பெருமானே, இன்று நான் உமக்கு பூஜை செய்த காரணத்தினால், நான் பள்ளி செல்லும் நேரம் தாண்டிவிட்ட காரணத்தினால், நான் தாமதமாக சென்றால் எனது ஆசிரியர் என்னை கடிந்து அடிப்பார். எனவே இன்று முதல் நீரே எனக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று வேண்ட விநாயக பெருமானும் மறை 4 தந்தருளினார்.
கலைகள் அனைத்தும் தந்தருளினார் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். திருநிறை செல்வனாக நம்பியாண்டார் நம்பி நிகழ்ந்த செய்தி இந்த பாடலில் உணர்த்தப்படுகின்றது. இதனை அந்த சோழ மன்னன் கேட்கின்றான். அப்பொழுது அவனுக்கு இந்த நம்பியாண்டார் நம்பி என்ற இந்த சிறுவனை பயன்படுத்தி கொண்டு, விநாயக பெருமானின் அருள் பெற்ற இந்த சிறுவனை பயன்படுத்தி கொண்டு நாம் தேவார பாடல்களை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்கு பிறக்கின்றது. இப்பொழுது நாம் சற்று அந்த சோழர் குலத்து மன்னர்களை பற்றி சிந்திப்போம். பிற்கால சோழ மன்னர்கள் என்று இவர்கள் அனைவரையும் ஒரு தொகுப்பாக குறிப்பிடுவது வழக்கம். விசயாலய சோழன் 850வது ஆண்டிலிருந்து 880ஆம் ஆண்டு வரை ஆண்டவன். அவனது மகன் ஆதித்த சோழன் என்பவன் 880வது ஆண்டிலிருந்து 907ஆம் ஆண்டு வரை ஆண்டவன். அவனுக்கு பின்னர் முதல் பராந்தக சோழன். முதல் பராந்தக சோழனுக்கு பின்னர் கண்டராதித்தர். அதன் பின்னர் அரிஞ்சய சோழன். அதன் பின்னர் இரண்டாம் பராந்தக சோழன் எனப்படும் சுந்தர சோழன். அடுத்தது உத்தம சோழன். அதன் பின்னர் ராஜராஜன். ராஜராஜன் ஆட்சிக்கட்டிலில் இருந்த நாட்கள் 985 முதல் 1014 வரை என்று சரித்திரம் நமக்கு செப்புகின்றது. வெள்ளைவாரணர் அவர்கள் முதலாம் ஆதித்த சோழன்தான் இந்த திருமுறை கண்டெடுப்பதற்கு உதவியாக இருந்தவர் என்று குறிப்பிட்டு, நம்பியாண்டார் நம்பி அவர்களின் காலம் ராஜராஜ சோழனின் காலத்திற்கு முந்தையது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஏன் அவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்பதன் காரணத்தை நாம் பார்க்கலாம். ராஜராஜ சோழன் என்று முதல் அடியில் முதல் பாடலில் இருந்தாலும் அது அடைமொழி என்று அவர் கருதுகின்றார். ஏனென்றால் பல கல்வெட்டுகளில் பல சோழ மன்னர்களுக்கு முன்னர் இந்த ராசராஜ சோழன் என்ற ராசராசன் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சக்கரவர்த்தி என்று சொல்கின்றோமே, அதற்கு ஈடான மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பாக இந்த ராசராசன் என்று கருதப்படுகின்றது என்று குறிப்பிட்டு, பல சோழ மன்னர்கள் இந்த பட்டப்பெயரை வைத்து கொண்டிருந்த காரணத்தினால் இரண்டாவது அருண்மொழித்தேவன் என்பதுதான் ராஜராஜ சோழனின் இயற்பெயர். அந்த இயற்பெயராகிய அருண்மொழி சோழன் என்பது குறிப்பிடப்படாத காரணத்தினாலும், அபய குலசேகரன் என்ற பெயர் வேறு எவருக்கும் இல்லாத காரணத்தினாலும், சிவபாத சேகரன் என்ற பெயர் ராஜராஜ சோழனுக்கு உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த காரணத்தினாலும் இவர் இந்த மன்னன் ஆதித்த சோழன் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு எடுத்துக்காட்டாக அவர் 3 பாடல்களை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இயற்றிய 3 பாடல்களை குறிப்பிடுகின்றார். 11ஆம் திருமுறையில் திருத்தொண்டர் அந்தாதி எனப்படும் பாடல் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற இந்த பாடலில் நம்பியாண்டார் நம்பி தொடக்கத்தில் குறிப்பிடுகின்றார், பொன்னி வடகரை சேர் நாரையூரில் புழைக்கை முக மன்னன் 63 பதி தேம் மரபு செயல் பண்ண அத்தொண்ட தொகை வகை பல்கும் அந்தாதி தன்னை சொன்ன மறைக்குல நம்பி பொற்பாத துணை துணையே என்று இந்த பாடலில் உள்ளது. இது பின்னால் வந்தவர் ஒருவர் இயற்றிய பாடல். நம்பியாண்டார் நம்பியின் பொற்பாத துணை பாதத்தை நாம் துணையாக கொண்டு சிந்திப்போம் என்பதாக உள்ளது. 63 பதி அவர்கள் வாழ்ந்த குலம், அவர்கள் வாழ்ந்த தேசம், அவர்கள் வந்த மரபு, அவர்கள் செய்த செயற்கரிய செயல், இவை அனைத்தையும் விநாயக பெருமான் உரைக்க அதனை நம்பியாண்டார் நம்பி கேட்டு இவற்றை எல்லாம் அருளினார் என்று கூறுகின்றார். இதில் பொதுவாக அந்நாளைய பழக்கம் எவ்வாறு இருந்ததென்றால்,
தன்னை ஆதரித்த மன்னனின் பெயரை தாங்கள் எழுதிய நூல்களில் குறிப்பிடுவது அந்நாளைய வழக்கமாக இருந்து வந்தது. பெரிய புராணத்தில் நாம் பல இடங்களில் குலோத்துங்க சோழனின் பெயரை காண்கின்றோம். அதே போன்று கம்பராமாயணத்தில் சடையப்பவள்ளின் பெயரும் பல இடங்களில் வருகின்றது. 100 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்பவள்ளின் பெயரை கம்பநாட்டாழ்வார் முதலில் எழுதினார் என்றும், பின்னர் 100இல் ஒருவராக அவரை கருதக்கூடாது, அவர் 1000ல் ஒருவர் என்ற உயர்ந்த நிலையில் உள்ளார் என்பதால் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு சடையப்பவள்ளரை குறிப்பிட்டார் என்றும் கூறுவார்கள். முக்கியமாக ராமபிரானின் பட்டாபிஷேகத்தை பற்றி குறிப்பிடும் பாடலில் வசிட்டன் தர சடையனே புனைந்தான் மௌலி என்று குறிப்பிட்டு சடையப்பவள்ளரை அங்கே குறிப்பிடுகின்றார். அதே போன்று நம்பியாண்டார் நம்பி அவர்களும் இந்த திருத்தொண்ட தொகை அந்தாதி பாடலில் 3 இடங்களில் தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த சோழ மன்னனை குறிப்பிடுகின்றார். 50வது பாடல். புலமன்னிய மன்னை சிங்கள நாடு போடி படுத்த குலமன்னிய புகழ் கோகன நாதன் குலமுதலோன் நலமன்னிய புகழ் சோழனதென்பர் நகு சுடர்வாள் வலமன்னிய எரிப்பத்தனுக்கு ஈந்ததோர் வண் புகழே. புலமன்னிய மன்னை சிங்கள நாடு பொடிப்படுத்த குலமன்னிய புகழ் கோகனநாதன் என்று தமது வாழ்நாளில் இருந்த சோழ மன்னனை குறிப்பிடுகின்றார். இலங்கையின் மீது படையெடுத்து வெற்றி கண்ட சோழ மன்னன் என்ற குறிப்பு இங்கே காணப்படுகின்றது. ஆதித்த சோழனும் இலங்கையின் மீது படையெடுத்து சென்றிருக்கின்றான். அவன் ஆரம்பித்து வைத்த போரினை அவனது மகன் 1ஆம் பராந்தக சோழன் முடித்து சிங்களத்தை வெற்றி கண்டதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அதன் பின்னர் ராஜராஜ சோழனும் இலங்கைக்கு சென்றதாக பொன்னியின் செல்வன் நாவலில் குறிப்பு காணப்படுகின்றது. ஆனால் சிங்களவருடன் போர் தொடுத்ததாக எங்கும் சொல்லப்படவில்லை. எனவே சிங்களவரை பொடிபடுத்த சோழன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அல்லவா, அது ஆதித்த சோழனை பற்றிய குறிப்பு என்று வெள்ளைவாரணர் அவர்கள் கூறுகின்றார். அடுத்து 65வது பாடம். சிங்கத்தூருவனை செற்றவன் சிற்றம்பல முகடு கொங்கில் கனகம் அணிந்த ஆதித்தன் குல முதலோன் திங்கட்சடையர் தாமரதன் செல்வம் என பறை போக்க எங்கட்கிறைவன் இருக்க வேளூர்மன் இடங்கழியே. கொங்கில் கனகம் அணிந்த ஆதித்தன் சோழன், கொங்கு நாடை வெற்றி கொண்ட ஆதித்த சோழன் என்று மிகவும் தெளிவாக இந்த பாடலில் குறிப்பு காணப்படுகின்றது. அடுத்து மற்றொரு பாடலிலும் சோழ மன்னனை பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது. செம்பொன் அணிந்து சிற்றம்பலத்தை சிவலோகம் எய்தி நம்பன் கழற்கீழ் இருந்தோன் குலமுதல் என்பர் நல்ல வம்பு மலர்த்தில்லை ஈசனை சூழ மறை வளர்த்தான் நிம்ப நலன் தொங்கல் கோச்செங்கணான் என்னும் நித்தனையே.
செம்பொன் அணிந்து சிற்றம்பலத்தை சிவலோகம் எய்தி என்று இங்கே குறிப்பிடுகின்றார். சிற்றம்பலத்துக்கு பொன் வைந்த சோழவேந்தன் என்று குறிப்பிடுகின்றார். கண்டராதித்த சோழர் தான் அருளிய திருவிசை பாடலில் தனக்கு முன்னே தோன்றிய சோழ மன்னன் தில்லை சிற்றம்பலத்திற்கு பொன் வைந்தான் என்ற குறிப்பினை ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார். கண்டராதித்த சோழர் என்பவர் ராஜராஜ சோழனுக்கு தாத்தா முறையாக வேண்டும். அவர் சிற்றம்பலத்திற்கு பொன் வைந்தவன் தனக்கு முன்னர் இருந்த சோழ மன்னர் என்று குறிப்பிடுவதிலிருந்து முதலாம் பராந்தக சோழனும் ஆதித்த சோழனும் செய்த திருப்பணி அந்த பாடலில் உணர்த்தப்படுகின்றது. அந்த திருப்பணி தான் இங்கே நம்பியாண்டார் நம்பி அவர்களால் குறிப்பிடப்படுவதால் ஆதித்த சோழன் தான் திருமுறை கண்டெடுப்பதற்கு உதவியவன் என்று வெள்ளைவாரணர் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார். இப்பொழுது நாம் திருமுறை கண்ட புராணம் பாடல்களை சிந்திக்க தொடங்கலாம். செல்வமிகு திரு நாரையூரின் மேவும் சிவன் அளித்த மதகரிக்கு சிந்தை கூர்ந்து நல்ல புகழுடைய நம்பியாண்டார் நம்பி நண்பினோடு நிவேதிப்பான் மதுரம் மிக்க எல்லையில் வாழை கனி தேன் அவளோடு அப்பம் எள்ளுண்டை இவ்வுலகோர் எடுக்க என்றே மல்லன் மிகு சேனையுடன் ராசராச மன்னவனும் அந்நகரில் வந்து சேர்ந்தான். நம்பியாண்டார் நம்பி என் புகழை கேட்ட சோழ மன்னன் எள்ளுருண்டை முதலான பல பலகாரங்களையும் எண்ணற்ற பழ வகைகளையும் எடுத்துக்கொண்டு திருநாரையூர் வருகின்றான். ஆங்கதனுக்கு அந்நகரில் இடம் போதாமல் அயல் சூழ பதின்காத அகல எல்லை மாங்கனி வாழை கனைகள் வருக்கை யாவும் வந்தன. அவ்வெல்லையெல்லாம் மறுவ வைத்து பாங்கினுடன் நம்பி தாழ் பணிந்து மன்னன் பல கனிகள் கொணர்ந்தவெல்லாம் பகர்ந்து போற்றி ஈங்கிதனை பொல்லாத பிள்ளையாருக்கு இப்பொழுதே நிவேதிக்க என்று சொன்னான். அந்த பழங்களை வைப்பதற்கு திருநாரையூர் தலத்தில் இடமே போதவில்லையாம். அந்த அளவுக்கு பழங்கள் வந்தன என்று கூறுகின்றார். நம்பி அரசன் சொன்ன வார்த்தை கேளா நன்று உனது பணி என்ன அருளால் உன்னி தும்பி முகன் அடிபணிந்து மன்னன் இங்கு தொகுத்தன நீ அமுது செய்ய வேண்டும் என்ன கம்பமத களிற்று முகத்தானும் அங்கு கருத்தினுடன் இசைந்து நம்பி உரைக்கு இசைந்து காட்ட இம்பரனில் வந்தன நார் சுத்தி செய்தே இருந்தவெல்லாம் படைக்க அவன் ஏற்றல் செய்தான். முன்னர் நம்பியாண்டார் நம்பி தனது வீட்டில் இருந்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் நிவேதனமாக படைத்த போது தான் உண்டது உண்மை என்று என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் முகமாக விநாயக பெருமான் அன்று மீண்டும் ஒரு திருவிளையாடல் செய்கின்றார். சோழ மன்னன் கொண்டு வந்த நிவேதன பொருட்கள் அனைத்தையும் நம்பியாண்டார் பெரும் பிள்ளையாரே நீ உண்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்ட அவற்றை அனைத்தையும் உட்கொண்டாராம். எவ்வாறு உட்கொண்டார்? புகர்முகைக்கை புறப்படவே படைத்த எல்லாம் புகுந்த இடம் அறியாமல் போன பின்னை வைத்த பொருட்கள் அனைத்தும் எங்கே சென்றன என்று தெரியாத அளவுக்கு மிகவும் வேகமாக விநாயக பெருமான் உட்கொண்டார் என்று கூறுகின்றார். அகநெகிழ மெய்யரும்பி கண்ணீர் வார நம்பிக்கழல் அன்பினால் அரசன் போற்றி மிகவும் ஒரு விண்ணப்பம் அடியேற்கு உண்டு வேதியனே கேள் என்று விளம்பு வான்மை புகழது சேர் மூவர் தமிழ் தொண்டர் செய்தி பூதலத்தில் விளங்க என போற்றி நின்றான். நம்பியாண்டார் நம்பியின் பாத தாமரைகளை வணங்கி சோழ மன்னன் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றான். நம்பி அவர்களே, அடியேனுக்கு மற்றும் ஒரு விண்ணப்பம் உள்ளது. நான் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் விநாயக பெருமான் ஏற்றுக்கொண்டு உண்டது மிகவும் மகிழ்ச்சி தரும் செய்தி. எனினும் நான் முழுதும் மகிழடைவது எப்போது என்றால் மூவர் அருளிய தேவார பாடல்களை பற்றிய செய்தி எனக்கு வேண்டும் என்று சொல்கின்றான். அந்த உரை கேட்டலும் அங்கு அரசன் தன்னை நம்பி மகிழ்ந்து அருள் புரிவான். அருள் சேர் மூவர் செந்தமிழ்கள் இருந்த இடம் அன்பருள்ளோர் செய்திக்கு அவ்விநாயகன் தாள் சிந்தித்து எந்தாய் அந்த வகை ஏதென்று கேட்டால் எந்தை மகிழ்ந்தருளும் அந்நறியை வழாது உனக்கு தந்திடுவன் மன்ன பொருள் என்று சொல்லி தந்தி முகன் சன்னதையில் தாழ்ந்து சென்றான்.
விநாயகரிடம் விண்ணப்பம் வைப்பதற்கு நம்பியாண்டார் நம்பி செல்கின்றார். சென்று பணிந்து இபமுகத்தோன் பாத போதை சென்னியில் வைத்து அவன் அருளில் திளைத்து சிந்தை ஒன்று மர உருகி விழி தாரை கொள்ள உண்மையினால் வந்தித்து அங்கு உவாவோன் தன்னை இன்தமிழ் சேர் மூவர் தமிழ் இருந்த எல்லை எல்லையில் சீர் திருத்தொண்டர் இயல்பு மூர்த்தி நன்றுமருள் செய்தருள வேண்டுமென்ன நாகமுகன் நம்பிக்கு நவிழல் உற்றான். பிள்ளையார் சொல்கின்றாராம். வாழ்ந்தருட்கண் நீர் சொரிய நம்பி கேட்ப வண்டமிழ்கள் இருந்த இடம் மன்றுளாடும் கூர்ந்த இருட்கண்டர் புறக்கடையின் பாங்கர் கோலமலர் கைகள் அடையாளமாக சார்ந்தனை என்று அருள் செய்து தொண்டர் பேரும் சாற்றுதலால் சகதலத்தோர் அருளை சார வார்ந்த தமிழ் இருந்த இடம் அத்தனையும் நம்பி மனத்து அருளில் கொண்டார். விநாயகப் பெருமான் எங்கு இருக்கின்றது என்பதை சொல்லிவிடுகின்றார். அதனை கேட்ட நம்பி மனமகிழ்ந்து சோழ மன்னனுக்கும் சொல்ல இருவருமாக படைகள் புடைசூழ செல்கின்றார்களாம். மேலும் விநாயகர் பெருமான் நாம் அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி பாடலில் பாயிரத்தில் சிந்தித்த வண்ணம் 63 பற்றிய செய்திகளையும் இவருக்கு சொல்கின்றார். திருத்தொண்ட தொகை பாடல் கிடைப்பதற்கு முன்னமே நம்பியாண்டார் நம்பிக்கு 63 பற்றிய செய்தி கிடைப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த அருட்செயல்களும் தெரிய வருகின்றது என்று இந்த பாடலில் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். சேடர்மலி காழிநகர் வேந்தர் தாமும் தேவர் புகழ் திருத்தோணி சிவனார் பங்கின் பீட்டுடைய உமை முளைப்பால் அருளால் உண்டு பிஞ்சகனை சினவடை மேல் பெருகக் கண்டு தோடுடைய செவியன் முதல் கல்லூர் என்னும் தொடைமுடிவா பரசமய தொகைகள் மாள பாடினார் பதிகங்கள் பாவில் ஒன்றாம் 16,000 உளதா பகரும் அன்றே என்று 16,000 பாடல்கள் திருஞான சம்பந்தர் பாடியதாக தோடுடைய செவியன் என்று தொடங்கும் முதல் பாடல் முதல் கல்லூர் என்னும் தொடை முடியும் கடைசி பாடல் கல்லூர் பெருமணம் என்று தொடங்கும் பதிகம் வரை அவர் பாடிய பாடல்கள் 16,000 என்று விநாயகப் பெருமான் சொன்னதாக உமாபதி சிவாச்சாரியார் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்து திருநாவுக்கரையரனும் செம்மையாளர் தீயமணர் சிறை நீங்க அதிகை மேவும் குருநாம பரஞ்சுடரை பரவி சூலை கொடும் கூற்றாயின என்ன எடுத்து கோதில் ஒரு மானை தரிக்கும் ஒருவரையின் காரும் ஒரு 49,000 பெருநாம புகழூரின் பதிகம் கூறி பிஞ்சகனார் அடியினைகள் பெற்றுள்ளாரே என்று 49,000 பாடல்கள் திருநாவுக்கரசு பெருமானார் பாடியதாக நம்பியாண்டார் நம்பி விநாயகப் பெருமான் மூலம் அறிந்தார் என்று கூறுகின்றார். பின்பு சில நாளின் கண் ஆரூர் நம்பி பிறங்கு திரு வெண்ணை நல்லூர் பித்தா என்னும் இன்பம் முதல் திருப்பதிகம் ஊழித்தோறும் ஈராய் 38,000 முன்பு புகன்று அவர் நொடித்தான் மலையில் சேர்ந்தார் முறைகள் எல்லாம் திரு தில்லை மூதூர் தன்னில் அன்று அவர் கை இலச்சினையால் வைத்தார் மன்ன ஆராய்ந்து தருக என்று அருளி செய்தார். இந்த பாடல் குறிப்பிடும் செய்தி என்னவென்றால் சுந்தரரோட கை இலச்சினை தான் பயன்படுத்தப்பட்டது என்று இங்கே குறிப்பிடுகின்றார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒன்றாக வாழ்ந்தவர்கள். சுந்தரர் அதற்கு பின் தோன்றியவர். எனவே மூவரும் ஒன்று சேர்ந்து கை இலச்சினை வைத்திருக்க முடியாது என்பது நமக்கு லாஜிக்கலாக தத்துவார்த்தமாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அதன் பின்னர் இந்த தேவார பதிகங்களின் சிறப்பு ஒரு பாடலில் மிகவும் அழகாக சொல்லப்படுகின்றது. அருமறையை சிச்சிலி பண்டு அருந்த தேடும் அதுபோல் அன்று இது என்றும் உலகாம் உண்மை பரபதமும் தற்பரமும் பரனே அன்றி பலரில்லை என்றெழுதும் பனுவல் பாரின் எரியினிடை வேவாது ஆற்றெதிரே ஓடும் என்புக்கும் உயிர் கொடுக்கும் இடு
நஞ்சு ஆற்றும் கரியை வளைவிக்கும் கல் மிதக்க பண்ணும் கராம் மதலை கரையில் உற காற்றும் காணே என்று மூவர் பெருமானார்கள் நிகழ்த்திய அதிசயங்கள், தேவார பாடல்கள் மூலம் நிகழ்த்திய அதிசயங்கள் இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. அருமறையை சிச்சிலி பண்டு அருந்த தேடும். சிச்சிலி என்பது மரங்கொத்தி பறவையை குறிப்பிடுகின்றது. மரங்கொத்தி பறவை மேலோட்டமாக மரத்தில் துளையிட்டு உள்ளே புழுக்கள் உள்ளனவா இல்லவா என்பதை புரிந்து கொண்டு, அதாவது உள்ள வெற்றிடமாக இருந்தால் தனது மூக்கால் கொத்தும்போது வரும் ஒலி ஒரு விதமாகவும், உள்ளே வெற்றிடம் இல்லாமல் கனத்த மரத்தால் இருந்தால் வரும் ஒலி ஒரு விதமாகவும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு, அதன் பின்னர் எங்கு தனக்கு தேவையான ஒலி கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் அந்த மரத்தினை நோண்டி எடுத்து உள்ளே இருக்க புழுவை சாப்பிடுவது அதன் பண்பு. அதாவது மேலோட்டமாக கொத்தி தேடுவது. அவ்வாறு இல்லாமல் மறையை மேலோட்டமாக பார்க்காமல் அதுபோல் அன்று இது என்றும் உளதான். அந்த மறைகளில் சொல்லப்பட்டுள்ள என்றும் மெய்யாக காணப்படும் வாக்கியங்கள், கருத்துகள் எல்லாம் உள்ளடக்கி உண்மையான பரபதமும் தற்பரமும் பரனேயன்றி பலர் இல்லை என்று தேவார பாடல்களில் குறிப்பிடப்படுகின்றது. இது பொதுவாக கூறுகின்றார். என்று எழுதும் பனுவல், பனுவல் என்றால் பாடல்கள் எவ்வாறு இருந்தனவாம்? பாரின் எரியின் இடை வேவாது, நெருப்பினில் இட்டபோது வேகவில்லை. ஆற்றின் எதிரே ஓடும், என்புக்கும் உயிர் கொடுக்கும். எரியினிடை வேவாது இருந்தது மதுரையில் நடந்த செய்தி. ஆற்றெதிரே ஓடியது மதுரையில் நடந்த செய்தி. அனல்வாதம் புனல்வாதத்தின் போது இதை நான் உங்களுக்கு விவரிக்க தேவையில்லை. என்புக்கும் உயிர் கொடுக்கும் திருமயிலையில் எலும்பு பெண்ணாக மாறிய செய்தி. திருஞான சம்பந்தர் வாழ்வினில் அவர் அருளிய தேவார பதிகங்கள் நிகழ்த்திய அற்புதங்கள். அடுத்து, இடு நஞ்சு ஆற்றும் கரியை வளைவிக்கும் கல் மிதக்க பண்ணும். சுட்டு நைவேதியன் பாடவே கல் தெப்பமாக மாறிவிடுகின்றது. பாம்பின் முடத்தால் இறந்து போன அப்பூதி அடிகளாரின் மகன் உயிர் பிழைக்கின்றான். அவரை கொல்வதற்காக ஏவி விடப்பட்ட மதையானை அப்பர் பெருமானின் அருகே வந்து அவரை வலம் செய்து திரும்பிய நிகழ்ச்சி. இவையெல்லாம் தேவார பதிகங்கள் மூலம் நிகழ்ந்த அற்புத செயல்கள். கராம் மதலை கரையில் உற. கராம் என்றால் முதலை. முதலை தனது வாயிலிருந்து குழந்தையை வெளிவித்தது. புக்கொழியூர் அவினாசியில் நிகழ்ந்த அற்புத செயல் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய பாடல்களில் மூலமாக நிகழ்ந்த அதிசய செயல். இந்த மூன்றும் இங்கே குறிப்பிடப்பட்டு இவையெல்லாம் நம்பியாண்டார் நம்பி குறிப்பிட்டு தேவார பதிகங்களின் பெருமையை உணர்த்தினார் என்று கூறுகின்றார். என்றென்று நம்பிக்கு பரிவால் உண்மை இன்தமிழின் பெருமைதனை இயம்ப கேட்டும். அதை கேட்டவுடன் கணபதி நன்றாக நமக்கு வழிகாட்டியுள்ளார் என்று கணபதிக்கு நன்றி சொல்லி இவர்கள் இருவரும் சிதம்பரம் செல்கின்றனர். மூவர் வந்தால்தான், அத்தகையோர் தமிழ் வைத்த மூவர் வந்தால்தான் அறை திறக்கும் என்று உரைக்க, அரசன் தானும் விழா எடுத்து விளம்பு தமிழ் மூவர் தம்மை உய்த்து அணி வீதியினில் உலா வருவித்து உம்பர் நாயகன் தன் கோவில் வளமாக்கி உள்ளே சித்தமெல்லாம் உருக்கும் தமிழ் இருக்கை சேர சேர்த்தி அவர் சேர்ந்ததென செப்பி நின்றான் என்று மூவர் பெருமானாரின் திருவுருவங்களையெல்லாம் ராஜராஜ மன்னன், அந்த சோழ மன்னன் திருவீதி உலாவாக எடுத்து சென்று பின்னர் அந்த அறைக்கு முன்னே எடுத்து சென்று, மூவர் வந்து விட்டார்கள், இந்த கதவை திறந்து எமக்கு தேவார பதிகங்கள் கிடைப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றான். அதன் பின்னர் தேவார பதிகங்கள் இருந்த அறை திறக்கப்படுகின்றது. கரையான் படிந்திருந்ததை கண்டு வருத்தம் உறுகின்றார்கள். அப்பொழுது இறைவன் அசரீரி வாயிலாக, இப்பொழுது உமக்கு வேண்டியனையெல்லாம்
நாம் கொடுத்தருளி இருக்கின்றோம் என்று சொல்ல தங்களது மனதினை தேற்றிக்கொண்டார்கள் என்ற செய்தி அடுத்து வரும் 5-6 பாடல்களில் சொல்லப்படுகின்றோம். இவ்வாறு கிடைத்த பாடல்களை எல்லாம் அந்த இலக்கிய நயத்தை ஆராய்ந்து நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அந்த நேரிசை நிறையசை என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த சீர்கள் அமைந்துள்ள நிலையை எல்லாம் ஆராய்ந்து ஒத்த சீர்கள் உள்ள பாடல்களை எல்லாம் ஒரு இடத்தில் வைத்து 7 திருமுறையாக தொகுக்கின்றார் என்று அடுத்து வரும் பாடலில் குறிப்பிடுகின்றார். பண்புற்ற திருஞான சம்பந்தர் பதிக 384 என்று இங்கே கூறுகின்றார். 383 பதிகங்கள் தானே நம்பியாண்டார் வகுத்ததார் நாம் அடங்கல் முறையில் முதல் 3 திருமுறைகளில் பார்க்கின்றோம். திருவிடைவாய் பதிகம் அதன் பின்னர் 19ஆம் அதாவது 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், அதாவது 1919 என்று நினைக்கின்றேன், அந்த கோயிலில் இருந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டு அது வெளிக்கொணரப்பட்டது. எனவே இது ஒரு முரண்பாடு என்று ராசமாணிக்கனர் சுட்டிக்காட்டுகின்றார். 84 இலங்கு திருமுறை 3 நண்புற்ற நாவரசர் 373 என்று கூறுகின்றார். 373 என்றால் 7 3 10 310 பதிகங்கள் என்று கூறுகின்றார். நாவுக்கரசர் பாடியதாக நமக்கு இன்று உள்ளது 312 பதிகங்கள். 7 என்பது 21 என்பதை குறிப்பதாக நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அப்பொழுது 321 பதிகங்கள். ஆனால் நம்மிடம் உள்ளது 312. வன்பற்ற முறை 1 நூற்றினால் வன் தொண்டர் என்று இங்கே 7 திருமுறைகள் மூவருடைய தேவார பதிகங்களை பற்றிய எண்ணிக்கை குறிப்பிடப்படுகின்றன. இதன் பின்னர் திருவாசகம் 1, ஆறாளர் திருமுறை 7 8 உருவாசகம் என்று மோகமிரி திருவிசைப்பா மாலை முறை 1 சிவ போகமிகு மந்திரமா முறை 1 புகழ் பெறவே பாகமிகும் திருமுறைகள் 10 வைத்தார்கள் என்று இங்கே திருவாசகத்தையும் திருவிசைப்பா தொகுப்பையும் திருமந்திரத்தையும் 8 9 10 வைத்தார்கள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். திருவாசகம் நம்பியாண்டார் நம்பி காலத்திற்கு முன்னர் இயற்றப்பட்டது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கோயில் திருப்பண்டியர் விருத்தத்தில் ஒரு பாடலில் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் ஒரு வாசகம் உரைத்தோன் என்று மணிவாசகரை குறிப்பிட்டு அவர் அருளிய திருக்கோவையார் பாடலை நூலை குறிப்பிட்டு திருக்கோவையாரின் நூலின் பொருளை சரியாமல் உணர்ந்து கொள்ளாமல் அதை போன்று கோவை பாடல்கள் பாடுகின்றோம் என்று சிலர் மூடத்தனமாக செய்கின்றார்கள் என்று சாடுகின்றார். எனவே மணிவாசகரை பற்றி நம்பியாண்டார் நம்பி அறிந்திருக்க வேண்டும். ஆனால் மணிவாசகரை பற்றிய விவரமான கருத்துகள் எங்கும் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இயற்றிய நூல்களில் காணப்படவில்லை. திருத்தொண்ட தொகை அந்தாதில் நாயன்மார்களின் பல அரிய பல செயல்களை எல்லாம் குறிப்பிடும் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் 7 அல்லது 8 பாடல்களுக்கு ஒரு முறை சுந்தரரை பற்றி குறிப்பிடும் பொழுது சுந்தரர் செய்த அரும் செயல்களை எல்லாம் குறிப்பிடுகின்றார். ஆளுடை பிள்ளையார் திருவிருத்தம், ஆளுடைய பிள்ளையார் கலம்பக மாலை, ஆளுடை பிள்ளையார் அந்தாதி என்று 6 பதிகங்கள் முழுவதுமாக பாடி மிகவும் விவரமாக அவர் திருஞான சம்பந்த பெருமானாரின் புரிந்த அற்புத செயல்களை எல்லாம் அவர் குறிப்பிடுகின்றார். நனிப்பள்ளி தலம் பாலை நிலம் நெய்தலாக மாறி அதன் பின்னர் முல்லையாக மாறியது என்ற குறிப்பு நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இயற்றிய பாடல்களில் தான் காணப்படுகின்றது. சேக்கிழார் இதனை குறிப்பிடவில்லை. அதே போன்று ஒரு உதாரணத்துக்காக 2 3 சொல்றாங்களே தான். காரைக்கால் அம்மையார் கைலாயமலை ஏறி சென்றபோது அம்மையார்
தலைகீழாக நடந்து வருவதை பார்த்த உமையம்மை சிரித்தாள் என்ற செய்தி நம்பியாண்டார் நம்பி அவர்கள் தான் சொல்கின்றார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் அவர்கள் எங்கும் சொல்வதாக அடியேருக்கு நினைவில்லை. தவறு இருந்தால் அவரிடம் சுட்டிக்காட்டலாம். எனவே நம்பியாண்டார் நம்பிக்கு இந்த மூவர் பெருமானார்கள் செய்த செயல்களை எல்லாம் கணபதி தெரிவித்திருந்தார் என்பது நன்கு புலப்படுகின்றது. திருநாவுக்கரசர் ஏகாதச மாலையில் அவர் திருநாவுக்கரசரின் சரித்திரத்தை மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். இவ்வாறு மூவர் பெருமானார்களை பற்றிய குறிப்பிட்ட நம்பியாண்டார் நம்பி மணிவாசகரை பற்றி எதுவும் குறிப்பிடாத காரணத்தாலும் தேவார பதிகங்கள் ஓதுவதற்கு பல நிபந்தங்கள் ஏற்படுத்தி தேவார பதிகங்கள் பாடுவதற்கு வழிவகுத்த சோழ மன்னர்கள் பல கல்வெட்டுகள் இந்த விவரத்தை தெரிவிக்கின்றன. திருவாசகத்தை பற்றிய குறிப்பு ஏதும் சொல்லாத காரணத்தினாலும் 8ஆம் திருமுறையாகிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் பின்னால் சேர்க்கப்பட்டது என்ற கருத்து நிலவுகின்றது. அடுத்து திருவிசைப்பா. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. திருவிசைப்பா பாடல்களை பாடியவர்களில் பூந்துருத்தி காடநம்பி என்பவர் முதலாம் ராசன் காலம் ராஜேந்திர சோழனின் மகன் காலத்தவர். சேதிராயர் குலோத்துங்க சோழன் காலத்தவர். கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழேஸ்வரம் தலத்தை பற்றி பாடியுள்ளார். அது ராஜேந்திர சோழனின் காலத்தில் கட்டப்பட்டது என்பதை நாம் அறிவோம். இவை அனைத்தும் நம்பியாண்டார் நம்பி அவர்களின் காலத்திற்கு பிந்தைய காலங்கள் என்பதால் இதையெல்லாம் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் தொகுத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று கருதப்படுகின்றது. 11ஆம் திருமுறை அவற்றில் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இயற்றிய பாடல் மட்டுமல்லாமல் பட்டினத்தடிகள் இயற்றிய பாடல்கள் காணப்படுகின்றன. எனவே இதுவும் நம்பியாண்டார் நம்பி தொகுத்திருக்க முடியாது என்ற கருத்தினை வெள்ளைவாரணர் வெளிப்படுத்துகின்றார். அந்த கருத்திற்கு பலமான காரணங்கள் இருப்பது என்பதை நாம் உணர்கின்றோம். ஆனால் இந்த திருமுறை கண்ட புராண 8ஆம் திருமுறை, 9ஆம் திருமுறை, 19ஆம் திருமுறை மட்டுமில்லாமல் 11ஆம் திருமுறையை பற்றி கூட குறிப்பு காணப்படுகின்றது. வைத்ததற்பின் நம்பிக்கடல் மன்னர் பிரான் மகிழ்ந்திறங்கி சித்தி தரும் இறைமொழிந்த திருமுக பாசுரம் முதலா உய்த்த பதிகங்களையும் ஒரு முறையா செய்க என பத்தி தரும் திருமுறைகள் 11ஆ பண்ணினார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த 3 பாடல்களும் முரண்பாடாக இருக்கின்ற காரணத்தால் ராசமாணிக்கனார் அவர்கள் இந்த நூலை உமாபதி சிவாச்சாரியார் இயற்றவில்லை என்று கருதுகின்றார். ஒருவேளை இவை 3ம் பின்னர் ஏற்பட்ட இடைச்செருகலாகவும் இருக்கலாம். பெரிய புராணத்திலே இடைச்செருகலாக சில பாடல்கள் உள்ளன என்று பெரியோர்கள் கருதுகின்றனர். 7 கோடி மந்திரங்கள் என்பதால் 7 திருமுறைகளாக வகுக்கப்பட்டது என்றும், மந்தமுறு மந்திரங்கள் 11 என்பதால் 11 திருமுறைகள் வகுத்தார் என்றும் இங்கே சொல்லப்படுகின்றது. ஆக்கிய பின் திருத்தொண்ட தொகை அடைவை அருளாலே நோக்கிய பின் நாயன்மார் முழங்கடைவும் தொழில் பேரும் பாக்கியத்தால் இபமுகத்தோன் அருள் செய்த பகுதியினால் வாக்கியல் சேர் அந்தாதி நம்பி அடைவே வகுத்தார் என்று பின்னர் சொல்கின்றார். இவ்வாறு 31 பாடல்கள் வரையிலும் தேவார பாடல்கள் சிறப்பு, திருமுறைகள் தொகுத்ததை பற்றி குறிப்பிடும் திருமுறை கண்ட புராணம். அதன் பின்னர் இந்த தேவார பாடல்களுக்கு இசை எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதை அடுத்த பாடலில் குறிப்பிடுகின்றார். நல்லிசை இழை யாழ் பாணனார் நன்மரபின் வழிவந்த வள்ளி ஒருத்திக்கு இசைகளை வாய்ப்ப அளித்தோம் என்று அசரீரி சொல்ல, அந்த பெண்ணை அழைத்து, ஊமை பெண்ணாக இருந்த அந்த பெண்ணை அழைத்து அவள் மூலம் பண்கள் வெளிப்பட்டன என்று இங்கே குறிப்பிடுகின்றார்.
அதன் பின்னர் ஒரு 7-8 பாடல்கள் இந்த தேவார பாடல்களை பன்முறை, அதாவது அடங்கல் முறை என்று சொல்கின்றோமே, இந்த முறையில் வகுத்தவைக்கு விளக்கமளிக்கின்றார். நட்டபாடைக்கு தொகை 8 கட்டளை, தரும் தக்கராகத்து 7 கட்டளை என்றெல்லாம் குறிப்பிட்டு பண்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன, ஒவ்வொரு பண்ணிலும் எத்தனை கட்டளைகள் உள்ளன என்பதெல்லாம் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இதில் நாம் சிந்திக்க தகுந்த ஒன்று, கொல்லிக்கொவ்வானம் பண்ணை பற்றிய குறிப்பு ஏதும் இங்கே காணப்படவில்லை. இவ்வாறு மூவர் பெருமானார்கள் அருளிய அனைத்து பாடல்களும் எவ்வாறு பண்களின் தன்மைக்கு ஏற்ப அவை வரிசைப்படுத்தப்பட்டன, பண்கள் எவ்வாறு உள்ளன, எத்தனை கட்டளைகள் உள்ளன என்பதையெல்லாம் குறிப்பிட்டு இறுதி பாடலில் சீராரும் திருமுறைகள் கண்டத்திரல் பார்த்திபனாம் ஏறாரும் இறைவனையும் எழிலாறு நம்பியையும் ஆறாத அன்பினுடன் அடிபணிந்து அங்கு அருள் விரவ சேராத காதல் மிகும் திருத்தொண்டர் பதம் துதிப்பாம் என்று இந்த பாடலை முடிக்கின்றார். திரள் பார்த்திபனாம் என்று அன்ற சோழ மன்னனை குறிப்பிடுகின்றாரே தவிர இங்கும் சோழ மன்னனின் பெயரை இவர் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் குறிப்பிடவில்லை. எழிலாரும் நம்பி என்று நம்பியாண்டார் நம்பி குறிப்பிடுகின்றார். அவர்கள் இருவரையும் மாறாத அன்பினுடன் அவர்களது திருவடிகளை பணிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி திருத்தொண்டர்கள் அனைவரின் திருப்பாதங்களையும் நாம் துதிப்போமாக என்று இந்த பாடலை மிகவும் அழகாக முடிக்கின்றார். நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இல்லையேல் இன்று நாம் எவரும் இந்த தேவாரத்தை ரசித்து சிவனது பெருமையை தேவார பாடல்கள் மூலமாக உணரும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்காது என்பதில் ஐயம் சிறிதேனும் இல்லை. நம்பியாண்டார் நம்பிகளுக்கு அருண் துணையாக விநாயக பெருமான் இருந்திருக்கின்றார். அவர்தான் தேவார பதிகங்கள் இருக்கும் இடத்தை சொல்லிக் கொடுத்தவர். அது மட்டுமல்லாமல் சிவபெருமானும் இந்த பாடல்களுக்கு பண்ணை எவ்வாறு அமைப்பது என்பதை சொல்லிக் கொடுத்து நாம் அனைவரும் இன்று பண்ணுடன் பாடி இறைவனை போற்றி வழிபட வழிவகுத்த செம்மல்களாக நம்பியாண்டார் நம்பி அவர்களும் அந்த சோழ மன்னனும் திகழ்கின்றனர். இவர்கள் இருவரையும் சைவ உலகம் என்றென்று மறக்க முடியாத அளவுக்கு அழகான திருப்பணிகள் அவர்கள் செய்துள்ளனர். இந்த திருப்பணிகள் குறித்து திருமுறை கண்ட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சில கருத்துகள் மூலம் நான் அறிந்த தகவல்களை உங்களுடன் அடியேன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். தவறுகள் ஏதேனும் இருப்பின் தயை செய்து அவற்றை சுட்டிக்காட்டினர் திருத்திக் கொள்ள சித்தமாக உள்ளேன், பயனடைவேன் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அடியார்கள் தங்களது கருத்துக்களை சொன்ன பின்னர் ஒரு 2-3 நிமிடங்கள் பேசுவதற்கு அடியேனுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் உங்கள் முன் அடியேன் வைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா.